இந்தி பேசுற மாநிலங்கள் நீ வளர்ந்துட்டியா? அப்புறம் எதுக்குடா இங்க வந்து தட்டேந்திக்கிட்டு இருக்க? இந்தி மொழி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்வியால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கத்தியுள்ளார். ஒரு அறிவுன்னு ஒரு பொது புத்தியில ஏத்துனதுனால இந்த சிக்கல். இப்ப இந்தி படிப்போம் எதுக்கு? ஒரு காரணம் சொல்லுங்க. இந்திய நீங்க எல்லாம் படிக்கணும் ஏன் அப்படின்னு இருக்குல்ல. எதையாவது பேசுகிறது. எந்த நாடு வளர்? இந்தியால இந்தி கேட்கறது இந்தி பேசுற மாநிலங்கள் நீ வளர்ந்துட்டியா? அப்புறம் எதுக்குடா இங்க வந்து தட்டேந்திக்கிட்டு இருக்க? 1.5 கோடி பேர் இங்கே என் வீட்டுல வந்து இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எதுக்கு வேலை செஞ்சுடா? என்ன வளர்ந்துட்டா நீ? என்ன வளர்ந்துட்டா? நீங்க வாங்க வட இந்தியா முழுக்க பாப்போம். வீடு இருக்கா? இல்ல எதுல வளர்ந்துக்க? நீ எதுல வளர்ந்துருக்க? மருத்துவத்திலயா இல்ல கல்வியிலயா? வாய்த்துக்காரத்தனம் பண்ணக்கூடாது. ஏதாவது பேச்சு வளர்ந்துருக்கு. நாடே பிச்சைக்கார நாடா இருக்கு. வளர்ற பட்டியலே இல்ல இந்தியா. வளர்ற பட்டியல்ல இந்தியா இருக்கா? பட்டினி உலக பட்டினியில் இருக்கிற நாடுகளின் குறியீடுல எத்தனாவது இடத்துல இருக்கு? ஊழல்ல தலை சிறந்த நாடு, பசி பட்டினியில தலை சிறந்த நாடு இந்தியா. இந்த வளருதுன்னு வெறும் வெற்று வார்த்தையை வச்சு பசப்பிக்கிட்டு இப்படியே பேசிட்டு இருக்கிறத எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு போய் வளர்ந்த நாடு சொந்தமா பிளைட் வச்சிருக்கியா? சொந்தமா பிளைட் வச்சிருக்கியா? 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுவா. பிளைட் எவன் ஓட்டுவான்? திருச்சியில கட்டியிருக்கா எத்தனை பல ஆயிரம் கோடியை போட்டு ஏர்போர்ட். யாரோட பிளைட்? அது யாருக்கான லாபத்துக்கு கட்டப்பட்டது? மக்களுக்கான சேவையா? முதலாளிக்கான லாப தேவையா? யாரை ஏமாத்திட்டு எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு பண்ணி வளருதுன்ட்டு அமெரிக்காவில் அங்கிருந்து திருப்பி என்ன பண்ணால கொண்டு வர இறக்க நாட்டு குடிகளை இறக்க வானூர்தி வச்சிருக்கா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.